ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறபடி மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பதைப் போல நெகேமியாவும் இந்த ஜனங்கள் தங்களுடைய மீறுதல்களை முன்னோர்களுடைய மீறுதல்களை நினைத்து துக்கித்து அழுகிற அந்த நாளிலே நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வாசிக்கிறபடி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். 10ஆம் வசனத்தில், பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரிப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் என்று 2 முறை இங்கே வந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாள் எந்த நாள் என்று பார்க்கும் பொழுது நெகேமியா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, அந்த நாள் 7ஆம் மாதம் 1 தேதி என்று பார்க்கின்றோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம், 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கின்ற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. எனவே இந்த எஸ்ரா அந்த வேத வசனங்களை வாசித்து காண்பிக்கிற அந்த நாள் ஒரு பண்டிகை நாள். 7ஆம் மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலே அவர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடுகிற நாள். இந்த எக்கால பண்டிகை என்பது அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு கொண்டு வருகின்றது. லேவியராகமம் 23வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். எனவே 7ஆம் மாதம் 1ஆம் நாள் ஊதப்படுகின்ற செய்யப்படுகின்ற அந்த எக்கால பண்டிகையானது மக்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதல் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாவங்களை குறித்து அவர்கள் உணர்ந்து தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வரப்போகின்ற அந்த பாவ நிவர்த்தி பண்டிகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிற, தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தங்களை தாழ்மைப்படுத்த ஆயத்தப்படுகிற நாட்களாக இருக்கிறது.